அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன ஆறுதலுக்காக ஆற்றங்கரையோரம் போய்கொண்டிருந்தேன். ஆற்றில் பலர் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். நானும் அவ்விடத்தில் இறங்கி சிறிது நேரம் அவதானித்து கொண்டிருந்தேன். ஒருவருக்கு பெரிய மீன் அவரின் வலையில் சிக்கிவிட்டது. அதிலிருந்து ஆரம்பித்தது மற்றவர்களின் குறுகுறுப்பு. நானும் சற்று பக்கத்தில் போய் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று அவதானித்தேன். அவருக்கு பெரிய மீன் சிக்கிவிட்டது. நாமும் அவ்விடத்தில் வீசி இருந்தால் நமக்கும் பெரிய மீன் கிடைத்திருக்குமே. இவ்வாறு அவரை பற்றி பேசியே அவர்கள் நாம் எவ்வாறு வீசி நாமும் பெரிய மீன் ஒன்றை பிடித்து கொள்வது அல்லது ஒரு அளவான மீனாவது நமக்கு கிடைக்கிற மாதிரி எவ்வாறு வீசிக்கொள்வது என்றில்லாமல் அவரின் பெரிய மீனை பற்றி பேசியே வெறும் வலையாக வெளியேறுகிறார்கள். நான் கதைகளிலும் மற்றவர்கள் சொல்லியும் தான் கேட்டிருக்கின்றேன். மற்றவர்களை பற்றி பேசிய தனது வாழ்க்கையை கடத்துகிறார்கள் என்று. ஆம் நண்பர்களே, நாம் மற்றவர்களை பற்றி யோசிப்பதை, மற்றவர்களுக்கு எது கிடைத்திருக்கிறது எது கிடைக்கவில்லை என்பதை யோசிப்பதை விட நமக்கு எது கிடைக்க வேண்டும், நாம் அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எவ்வாறான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயற்பட்டாலே நாமும் வெற்றியாளர்கள்.